வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் மிக மிக நன்றி. நம்ம சேனலை அதிகமாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, பொதுவா ஒவ்வொரு கிரகமும் தோஷமாகிறது, அதாவது கெட்ட நிலையில இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல கெட்டு போயிட்டாருன்னா என்ன? நீசமா போறது, நீச பங்கம் அவருக்கு கிடைக்காம இருக்கிறது. அப்படி இல்லையா, ராகு கேதுவோட க்ளோஸா போய் இணைஞ்சு கிரகணம் ஆகிறது. அதே மாதிரி சனியோடையும் போய் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சு ரெண்டு பேருமே கெடுற சூழ்நிலையாகும். சனியோட ரொம்ப க்ளோஸா போனா சனி அஸ்தமனப்படுத்தப்படுவார், சூரியனும் அந்த இடத்துல கெடவே செய்வார் சனியினால். அப்ப அந்த மாதிரி வலு இழக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நான் உதாரணம் சொன்ன மாதிரி சூரியன் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வலு குறைந்திருந்தால் வார ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு, நவ கிரகங்களில் சூரிய பகவானுக்கு கோதுமை நெய்வேத்தியம் படைத்து கோதுமையை தானமாக கொடுத்து வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த சூரியனால் ஏற்பட்ட தோஷம் குறையும். சரிங்களா? இதை நான் உடனே தெய்வ பரிகாரமா நான் சொல்லல, இது வாழ்வியல் பரிகாரமா தான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இதனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் அந்த சூரியனோட கெடுபலன்கள் கெடுக்கிற நிலைமையில அவர் இருக்கிறார் உங்க ஜாதகத்துல அப்படின்னா அது கொஞ்சம் தாக்கம் குறையும். சரிங்களா? தந்தை கெடமாட்டார், அப்பாவுக்கு கொஞ்சம் ஆயுள் தீர்க்கமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நான் முழுசா தீரும்னு நான் எதுவுமே எந்த இதுக்கு யாருக்குமே நான் கமிட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பரிகாரங்கள் அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யாதுங்கிறத நம்மள நிறைய நான் பார்த்துட்டு வரேன். ஸோ இது அதோட அளவீடுகளை குறைக்கும். சரிங்களா? ரொம்ப தோஷமா இருக்குது, அதீதமான ஒரு சூரியன் பலமிழந்து போயிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சம்பாத்திய வலு போயிடும், தன்னம்பிக்கையை குறைஞ்சு போயிடும். சூரியன் ஒரு ஜாதகத்துல பெருசா கிடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த கோதுமை தானம் கொடுக்கிறது, கோதுமையை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது, காலையில் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானுடைய மந்திரத்தை உச்சாதனம் செய்யவும். சரிங்களா? அத ஓம் சூர்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதி லோகாய நமக, இந்த மாதிரி அவருடைய சூரியனுக்கு உண்டான அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உங்களுடைய சூரியன் பலப்படுவார். இது போக சூரிய நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் இந்த சூரியனை பலப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள். சரிங்களா? சிவன் கோயிலுக்கு போகிறது, ஸோ சூரியன் சிவனை குறிக்கக்கூடியது. முடிஞ்சா இந்த சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, சூரியனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது அவங்களுக்கு ரொம்ப சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொதுவா மற்றவங்களை காட்டிலும் இவங்களோட இது ஏன்னா லக்னாதிபதி ஆயிடுறாரு. ஸோ இவங்களுக்கு தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்க்கணும் இல்லையா? எல்லாருக்கும் சூரியன் கண்டிப்பா ஒரு தேவைதான். ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு கெட்ட ஆதிபத்தியம் வரும்போது கொஞ்சம் கெடுபலனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்கெல்லாம் இந்த பரிகாரங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது மட்டும் அல்லாமல் ஆதித்ய கிருதயம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சரிங்களா? எல்லா புக் சென்டர்லையும் கிடைக்கும், 10 ரூபா தான் அது சார்ஜ் ஆகும். அதை வாங்கி அந்த புக்கை நீங்க படிச்சீங்கனாலும், சூரிய ஓரையில் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு டெய்லி சூரிய ஓரை வரும். ஞாயிற்றுக்கிழமை பண்றது இன்னும் சிறப்பு, சூரிய ஓரையில் செய்வது இன்னும் சற்று சிறப்பு. சரிங்களா? ஆதித்ய கிருதயம், இது நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலும் நிறைய ஆதித்ய கிருதய பாடல்களே இருக்கு. ஸோ அதை நீங்க உங்க வீட்டுல போட்டு விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சிறப்பா இருக்கும்.